அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசன் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்டில்ஸுக்கு நாம் காணொலிகள் போட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 43 பகுதி 43 நாம் சில விஷயங்கள் படிக்க போகிறோம். டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம், அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கினுடைய தமிழாக்கம். உங்கள் சிபிஎஸ்சி புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் 5th லெசன் எடுத்துக்கோங்க. அதில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு ஒரு டைட்டில் இருக்கும். இதனுடைய தமிழாக்கம் தான் நாம் இப்போது படிக்க போகிறோம். As stated in the preceding section, 99.9% of base sequence among humans is the same. 99 ஒரு ஹியூமன் ஜீனோம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹியூமனில் இருக்கக்கூடிய செல் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்களின் தொகுப்பு தான் ஜீனோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மரபணு தொகையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வெவ்வேறு மனுஷங்களுக்கு நாம் கம்பேர் பண்ணும் பொழுது அதனுடைய அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது. 99.9% ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது. Assuming human genome as 3 × 10⁹ base pairs, 3 அதாவது ஹியூமனில் இருக்கக்கூடிய ஒரு கேமெட் இருக்குது அப்படின்னா, மேல் கேமெட்ஸ் இருக்குது அப்படின்னா, இனச்சல் இருக்குது, அதில் ஸ்பெர்ம் விந்தணுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உட்கரு இருக்கும் இல்லையா, அந்த உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக நாம் நீட்டி வச்சோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கார இணைகள் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 × 10⁹ கார இணைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன் ஹவு மெனி பேஸ் சீக்வன்சஸ் வுட் தேர் பி டிஃப்ரென்சஸ், அதில் எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு உண்டான டூல். It is the differences in sequences of DNA which make every individual unique in their phenotypic appearance. phenotypic appearance என்னது? புறத்தோற்ற பண்புகள் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த புறத்தோற்ற பண்புகள் கண்டிப்பாக ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க ஒரே மாதிரி 7 மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியான யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர் டிஃப்ரென்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸ்னால் எந்த டிஃப்ரென்ஸ்? ஜீனோமில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். அந்த டிஃப்ரென்சஸை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறதன் மூலமாக தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சில விஷயங்களை பண்ண முடியுது. இஃப் ஒன் எய்ம்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன், ஒருத்தர் அந்த ஹியூமன் பீயிங்ஸில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா, sequencing the DNA every time would be daunting and expensive task. அதை சீக்வன்சிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியாக நீங்கள் சீக்வன்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டம். அது டாண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப கடினமான அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பென்சிவ்னு என்ன அர்த்தம்? விலை அதிகமானன்னு அர்த்தம். அப்போது 2 மனுஷங்களுக்கு உண்டான ஜீனோமை மரபணு தொகையத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ், அந்த ஜீன்களினுடைய வெளிப்பாடு, ஜீன் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லது அந்த டிஎன்ஏவினுடைய எக்ஸ்ப்ரெஷன், அந்த டிஎன்ஏவினுடைய பேஸ் பேர் சீக்வன்ஸ், கார இணைகளினுடைய சீர்வரிசையாக்கம் எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கடினமான வேலை. அதுபோக விலை அதிகமாக இருக்கிறது. இமேஜின் ட்ரைங் டு கம்பேர் 2 sets of 3 × 10⁶ பேஸ் பேர்ஸ். அதாவது ஒரு விந்தணு இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பெர்ம் அப்படின்னு இருக்குனாக்கா, அந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்குது அப்படின்னா, அந்த குரோமோசோம்ஸ் சிங்கிள் செட்டாக தான் இருக்கும். அதாவது 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸில் 46 குரோமோசோம் அப்படிங்கிறது டிப்ளாய்டு, இரட்டை மடியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துல விந்தணுக்கள் அப்படிங்கிறது ஹேப்ளாய்டு, ஒற்றை மடியமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரோமோசோம்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ 3 × 10⁶ பேஸ் பேர்ஸ் நாம் சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு செட்டை நீங்கள் பார்த்தா போதுமானா இல்லை, 2 செட்டையும் பார்க்கணும்ல. அப்போது இமேஜின் ட்ரையிங் டு கம்பேர் 2 sets, 2 செட்டையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அ வெரி குயிக் வே டு கம்பேர் த டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆஃப் எனி 2 இண்டிவிஜுவல். இப்போ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல
போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கினுடைய இன்ட்ரோவாக இருக்கிறது. அப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.